ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 9:36 AM. இன்றைக்கி தான் கடைசி டேட். நாளைக்கு நியூ இயர். இந்த டேட்டோட முடியுது 31st. இன்னைக்கு நாளைக்கு 1 January 2025. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Matthew chapter 6 9 to 13 verse. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer he, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Joshua 5 chapter verse 1 to 15. இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்து தீரும் அளவு கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையிலே குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்திற்கே குடியிருந்த கானானியர்கள் சகல ராஜாக்களும் கேட்ட முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். And it come to pass when all the kings of the Emirates which were on the side of the Jordan westward, and all the kings of the Canaanians which they were by the sea, had the Lord had and dried up the waters of the Jordan from before the children of the Israel, until we were passed over, that their heart melted nature was there and spirit in them any more because of the children of Israel. வசனம் 2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்பும் இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணி என்றார். At that time the Lord and said unto the Joshua, Make thee sharp canvas and cruciformes again the children of the Israel the second time. ரெண்டாம் தரமும் விருத்தசனம் பண்ண சொல்கிறார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆர்லோத் மேட்டிலே விருத்தசேதனம் பண்ணினான். And Joshua made him sharp canvas and circumcised the children of Israel at the heel of the forsakenness. அதனால் யோசுவா அப்படி விருத்தசேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மகனாகிய யுத்த புருஷர் எல்லோரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். And this is the causes way Joshua did circumcise all the people that come out of the Egypt, that were the males, even all the men of the world did in the wilderness by the way, after they come out of the Egypt. வசனம் 5. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். Now all the people that come out were cosmate, but all the people
that were born in the wilderness by the way, as they come forth out of the Egypt. Them they had not and concussed. வசனமாறு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற்று போன எகிப்தில் இருந்து புறப்பட்ட யுத்த புருஷன் யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். For the children of the Israel walked 40 years in the wilderness. Tell all the people that were men of war, which come out of the Egypt were consumed, because they obeyed not the voice of the Lord, and to whom the Lord swore that he will not show them the Lord, on which the Lord swore unto their fathers that he will give the use as a land that flow with milk and honey. வசனமேல் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் எலும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகள் யோசுவா விருத்தசேதனம் பண்ணின வழியிலே அவர்களை விருத்தசேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்தசேதனம் இல்லாதிருந்தார்கள். And there are children on whom and he raised up and in their stand them and Joshua christmased, for they were an unchristmased, because they had not unchristmased them by the way. அதனமிட்டு ஜனங்கள் எல்லோரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். And it's come to pass when they hadn't done christmased all the people that they abandoned in their place in the camp till they were old. வசனம் 9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேலே இராதபடிக்கும் புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்த நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்பட்டிருக்கிறது. And the Lord answered and the Joshua this day have rolled away the reproach Egypt from of this, wherefore the name of the place is called Gilgal unto this day. வசனம் 10. இஸ்ரவேல் புத்திரர் கீழ்காலில் பாளையம் இறங்கியிருந்த மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலேயே எரிகோவின் சமான வெளிகளிலே பஸ்காவை ஆசாரித்தார்கள். And the children of the Israel encamped in Gilgal and kept the Passover and the 14th day of the month of even in the plains of Jericho. வசனம் 11. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். And they did eat of the whole corn of the land of the Moab after the Passover, unleavened cakes and browned corn in the self-ferment's day. வசனம் 12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற்று போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அந்த மன்னா காசு and the marvo after and eaten up the old corn of the land natural. And the children of the Israel manna any more, but they did eat up the fruit of the land of the Canaan that year. வசனம் 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருவனை பட்டயம் அவர் கைகளிலே இருந்தது.
யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். And it come to pass, when Joshua was at Jericho, that he lifted up his eyes and looked, and behold, there stood a man over against him with his sword drawn in his hand. And Joshua went unto him, and said unto him, Art thou for you as for your adversaries? வசனம் 14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி, இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். And he said unto, But as the captain of the host of the Lord, I am now and come. And Joshua fall and his face to the earth, and did worship, and said unto him, What said my Lord unto this servant? வசனம் 15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் காலணியில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். And the captain of the Lord and host said unto Joshua, Loose the shoe for off the foot, for the place wherein thou standest is holy. And Joshua did so. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு தோணுது சர்ச்சுக்கு போகணும். போயிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆட்டம் கட்டம் போட்டாங்கன்னா ரிட்டன் வந்துடலாம் வீட்டுக்கு. அதேமாரி இன்னும் நான் சார்ஜும் போடலை வண்டிக்கு, பண்ணணும். அதுக்கு முன்னாடி பைபிள் ரீட் பண்ணி நான் வேலைக்கு போயிடணும் கண்டினியூவாக. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் கேஷை போட்டு 5300 ப்ளஸ் எங்கள் அப்பாட்ட ஒரு 800 கொடுத்து நேற்று வந்த காசு சேர்த்து டிவி கட்டிட்டேன். அது இல்லாமல் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருந்த காசு. கடவுளோட பெரிய கிருபை கட்ட முடிஞ்சது இந்த வருஷம். இந்த வருஷத்தோட டியூ அடுத்த வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கட்டினா தான் ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்த வருஷம் முழுசாக கட்டிட்டேன்னா கார் டியூ ஃபுல்ஸாக ஃபினிஷ் ஆகிடும். அப்படி இருந்தும் நான் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன். அந்த வண்டி எடுக்கிறதுக்கு 2 லட்ச ரூபா பே பண்ணணும். இந்த வருஷம் முழுசாக நான் இது பண்ணி வெளியே வர்றதுக்கு கடவுள் கிருபை தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் ஒருத்தங்க எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு காசை பிடிச்சிக்கிட்டாங்க 75 ரூபா. ஏன்னு கேட்கல. கேட்டதுக்கு ஆமாப்பா கூப்பிட்டாங்க, 100 ரூபா தானே இருக்கும், வா சாப்பிடு அப்படின்னாங்க. அவங்க அதுக்கே அந்த 75 ரூபா 100 ரூபா இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு பில் வந்து போனீங்கன்னா 325 ரூபா வந்தது. அது அவங்க 100 ரூபா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 400 ரூபாவாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குமே. நேற்று 2 டியூட்டி எடுத்தேன். இப்போ இன்றைக்கி இன்னொரு வசனம், ஒரு 6வது வசனம் ரீட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.